அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்னு சொன்னார்கள், ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது, தொட முடியாது, அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், நரித்தனமானவர், அவரோட விளையாட முடியாது என்று கூறினார். இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது, அவ்வாறு கூறிய பெரிய புள்ளியன அரசிய சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய, தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ரணிலா யார் என்ற கடை கிடையாது. மோசடி செய்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாது. ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள், அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்துப்பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கின்றோம், அனைத்தையும் விடுவதற்கு அதற்கான சரியான ஆய்வு களவேலைகள் நடந்து கொண்டிருக்கும். இதே நேரம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இவ்வூடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையில், ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிப்பதாகவும், அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கின்றாரா, ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கின்றாரா என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கேள்வி எழுப்பினார். கருப்பு ஜூலை கலவரம், நூலக எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் ரணில் விக்ரமசிங்க ஆவார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டும் உள்ளது. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது. இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம், பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும். இவ்விடயத்தில் எவரும் விதிவிலக்கல்ல. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுர ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. இதனை முன்னிட்டு 1ஆம் தேதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றன. வடக்கில் இருந்துதான் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். අද අපේ රට ජනතාව උතුරේ දකුණේ එකතු වෙලා හදපු දේශීය මක්ක ශක්තිය ආණ්ඩුවෙන් දැන් ඉෂ්ට වෙමින් තිබේ.